வணக்கம். ஒரு பட்டம் பகோடா கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா குழச்சிட்டுருந்தோம். குழச்சின்னுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு அரை பெல்லாரி நறுக்கி தூளாக அதில் போட்டு வச்சுக்கணும். தூளாக போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடணும். அந்த வெண்ணெய் பட்டரோடு இதை போட்டு பிசைஞ்சிடணும். ஒரு அரை சட்டிக்கு தேவைப்பட்டால் சோடாப்பு போட்டுக்கலாம். நான் சோடா போடல. கடல மாவை போட்டு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா அந்த வெண்ணெய் இலகின்னு வந்துடும். அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடானோன்னு அதை எடுத்து போட வேண்டியதுதான். பட்டம் பகோடா, அருமையான பட்டம் பகோடா, டேஸ்டியாக இருக்கும். போட்டு காமிக்கிறேன். சுவையான பட்டம் பகோடா ரெடி. இதில் எதுவும் கலப்பு இல்லாததுனால நல்லாயிருக்கும். பொறன்னு இருக்கும். எண்ணெய் ஊற்றினதுனால நல்லா உருட்டி அழுத்தி திக்கா போட்டால் நல்லாயிருக்கும். அது 1 2 இப்படி குழந்த இதுவாக பூத்துக்கும். அதை எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்.